அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பிரதேச சபை சேமன் தவிசாளருக்கான அதிகாரம் என்ன என்பது சம்பந்தமாக நான் இதில் பெருசாக வாதிட விரும்பலை. ஒரு பிரதேச சபை தவிசாளர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, வீதிகளில் ஆட்டோவில் பான்பித்து செல்பவர்கள் தங்களோட கடமைகளை பாட்டு போடக்கூடாது, டியூன் தான் போடணும், பெத்தில் செப்பக்கூடாது, சட்டத்திட்டங்களை இயற்ற முடியும். ஒரு பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும், மாநகர சபை பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் அந்த மாநகர சபையில் பிரதேச சபையிலேக்குள்ள என்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும், எதை நடைமுறைப்படுத்தணும், எதை நம்மளோட பிரதேச சபைக்கு செஞ்சு நம்மளோட பிரதேச சபையை நம்ம ஒரு நல்ல கட்டுப்பாட்டில் ஒரு நல்ல ஒரு இதில் வச்சுக்கணும்னு சொல்லி அந்த பிரதேச சபை தவிசாளர் தான் அதுக்குரிய முடிவுகள் எடுக்கணும். அது நல்ல விஷயம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோவை பாருங்கள். சொல்லித்தானே இருந்த என்ன சொல்ல சொன்னேன், பாட்டு போட்டாச்சா, மியூசிக் தான் தானே போடு, மியூசிக் ரைட். அந்த வீடியோவில் ஒரு பிரதேச சேமன், நான் இதை தான் அதில் போட்டிருந்தேன், இந்த அதிகாரம் 6 கொடுத்தேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அப்போ ஒரு பிரதேச சபை சேமன் பெத்தில் சப்பக்கூடாத ஒரு உணவு விற்கும் தொழிலாளி பெத்தில் சப்பக்கூடாது என்கின்ற திட்டத்தை கொண்டு வரலாம், சட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதை வீதிகளில் மறைத்து அதுக்கான தண்டப்பணத்தையோ அதுக்கான நடவடிக்கைகளையோ மேற்கொள்ளுகின்ற அதிகாரம் சுகாதார பிரிவுக்கு உண்டு. ஒரு விஷயம். இரண்டாவது, அவ்வீதியில் செல்லுகின்ற பான் ஆட்டோவையோ வாகனத்தையோ மறைத்து தாங்கள் லைசன், அதாவது அனுமதி பத்திரம் வைத்திருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை கேட்டு அதை பார்ப்பதற்கான அதிகாரம் போலீஸ் திணைக்களத்துக்கு உண்டு. போலீஸ் திணைக்களமும் போக்குவரத்து பிரிவினருக்கு அது உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை, அது குறைவு. போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அது 100% உரிமை உண்டு. அதை அவர்கள் தான் செய்ய வேண்டும். அதை விடுத்து ஒரு பிரதேச சபை சேமன் தவிசாளர் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், தங்கள் பிரதேச சபைக்குள்ளே இன்னென்ன கட்டுப்பாடுகள், ஒரு வீதியில் அபிவிருத்தி நடக்கிறான் தன்னிட்ட கேட்கணும், காணாவிடுத்த தன்னிட்ட கேட்கணும், ஒரு கல் நடுவதுனா தன்னிட்ட கேட்கணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுகாதார நன்னடத்தைகளை இப்படி தான் கட்டுப்பாட்டில் கொண்டு போகணும், குப்பைகளை இங்கே தான் கொட்டணும், இங்கே தான் எல்லாம் செய்யணும், இங்கே தான் எரிக்கணும், என்ன திட்டங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவர் அந்த திட்டங்களை சட்ட மூலமாக அதை தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்றுகின்ற அதிகாரம் அவருக்கு உண்டு. ஆனால் அதுகளை செயல்படுத்துகின்ற அதிகாரம் அவர் யாருக்கு கொடுக்கணும்னா சுகாதார பிரிவு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சட்டம் மீறி ஒரு படி சாதம் பிப்பவரோ அல்லது லைசன் இல்லாமல் வாகனத்தையோடைய ஆக்சிடென்ட் பண்ணுவாரோ இதுக்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்லுகின்ற தீர்மானத்தை, சட்டத்தை ஏற்றுகின்ற அதிகாரம் அவருக்கு உண்டு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கான அதிகாரத்தை போலீஸாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த போலீஸார் தான் செய்ய வேண்டும். அதை சுகாதார வேலைகள் சுகாதார பிரிவு செய்ய வேண்டும். இதை அவர் போலீஸாருக்கான அறிவுறுத்தலை அது வழங்க வேண்டும். லைசனோடு இருக்கிறாரா, லைசன் இல்லாமல் இருக்கிறாரா, அதை பாருங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சுகாதார முறைப்படி அவர் பேணுறாரா, சுகாதார முறைப்படி அவர் அந்த ஒரு உணவு தொழிலை செய்கின்றாரா என்கின்ற அதிகாரத்தை சுகாதார திணைக்களத்துக்கு அவர் ஆலோசனை வழங்கி சுகாதார திணைக்களத்தை அனுப்ப வேண்டும் அவ்விடத்துக்கு பார்ப்பதற்கு. அல்லது சேமன் என்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தை கொண்டு சுகாதார திணைக்களத்தோடு இணைந்து தான் அந்த இடத்தில் சென்று அவர் அதை கட்டுப்படுத்த வேண்டும். தனியாக ஒரு சேமனாக தனி மனிதனாக சென்று அதை கட்டுப்படுத்துவதற்கு இவர் ஒன்றும் போலீஸோ அல்லது சுகாதார பரிசோதகரோ அல்ல. இவர் ஒரு பிரதேச சபையின் தவிசாளர், மெம்பர், மக்கள் பிரதிநிதி. மக்களுக்கான ஏற்படுகின்ற தீங்குகள், நல்லது கெட்டதுகளை நிறைவேற்றுகின்ற அதிகாரத்தை தீர்மானிக்கலாம், அதிகாரத்தை உருவாக்கலாம். இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி தான் நடக்கணும், இந்த பிரதேசத்தில் என்ன மாதிரி தான் நடக்கணும், எந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் எல்லாம் அறிக்கணும் என்கின்ற அதிகாரத்தை கொண்டு வரலாமே ஒழிய அதை இவர் போய் தடுத்து நிறுத்த முடியாது. இவர் என்ன செய்யலாமண்டா, அது அந்தந்த சுகாதார பிரிவுண்டா சுகாதார பிரிவோட கலந்து போகலாம், அல்லது சுகாதார பிரிவு அனுப்பலாம். போலீஸ் திணைக்களம்ண்டா போலீஸ் திணைக்களத்தோட கலந்து போகலாம், அல்லது
போலீஸை இவர் அனுப்பலாம். இந்த அதிகாரத்தை தான் பிரதேச சபை தவிசாளர் மேற்கொள்ளணும் மொழியை இவர் தனிப்பட ரீதியாக கலந்து கொள்ள முடியாது. முதல்ல அதை புரிந்து கொண்டு இதில் கொமெண்ட் அடிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கொமெண்ட் பதிவிடுங்க. ஒருவர் கேட்டிருக்கிறார், நான் போட்ட பதிவுக்கு சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் அத்தனையும் பார்த்து கொள்ளும் அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. நான் அவர் போட்டிருக்கிறார், அதில் போடுறேன். அதிகாரம் உண்டு. இவர் போய் மேற்கொள்ள வேண்டிய அதிகாரம் இல்லை. சுகாதார பிரிவினரிடம் இவர் அந்த இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவித்து அவங்கள கூட்டி கொண்டு போகணும், அல்லது அவங்க போய் அதை நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சேமருக்கான அதிகாரம். அடுத்தது 1987 ஆண்டு 15 இலக்கம் பிரதேச சபை சட்டத்தின் கீழ் பொது சுகாதாரத்தை பேணும் அதிகாரம் சபைகளுக்கு உண்டு. உண்மை, படியுங்கள். சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்பதற்கு முதல் நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ளவும். இவ்வளவு காலமாக நகர சபை பிரதேச சபை ஊழியர்கள் துப்புரவு தொழில், குப்பை கழிவு சேகரிப்பு செய்து சுகாதார வைத்து கொள்கின்றார்களே, வேலை இல்லாமலா? நல்ல கேள்வி. செய்கின்றார்கள். அது அந்த சபை நடவடிக்கைகளில் ஒன்று. சபைகளின் அதிகாரம் ஏன் எங்கோ ஒரு இடத்தில் கழிவுகள் சேர்ந்து கிடந்தால் நகர சபைகளையோ பிரதேச சபைகளையோ கேள்வி கேட்கின்றீர்கள்? அதுவும் அவர்களது கடமைகளில் ஒன்று. உண்மைதான். அதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் முகநூலில் முன்னரே பிரஜ சக்தி என்றும் சட்டத்தின் மூலம் செயற்படுகிறது. இது மாதிரி கேள்வி கேட்டால் நல்ல. அது கடைசியாக வாய்ச்சது நமக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. சுகாதார சம்பந்தமாகவும் எல்லாம் பேண வேண்டிய அதிகாரம் பிரதேச சபைக்கு உண்டு. ஆனால் அவர் ஒரு தனி மனிதனாக அதை மறுத்து லைசன் பார்த்து நீ வெத்தலை போட்டிருக்கியா, நீ தண்ணி குடிச்சிருக்கியா, நீ சாரியம் குடிச்சிருக்கியான்னு கேட்குற அதிகாரம் அவருக்கு தனி மனிதனாக இல்லை. சேமர் என்ற அடிப்படையில் அவர் அந்த திணைக்களத்துக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கி அந்த திணைக்களத்தோடு செல்ல வேண்டும். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தவர் ஒரு கேட்டிருக்கிறார், நான் இதில் போடுறேன் எல்லாத்தையும். இலங்கையில் உள்ளூராட்சி மன்றம் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் லோ என்பது கிராம நகரம் போன்ற பகுதிகளில் நிர்வாகிகளுக்கு உள்ளூர் நிர்வாக அமைப்புகளுக்கான சட்டங்களை குறிக்கிறது. இவை மக்கள் வாழும் பகுதிகளில் அடிப்படை சேவைகளை வழங்கவும் உள்ளூர் நிர்வாகத்தை மேற்கொள்ளவும் பயன்படுகின்றன. இலங்கையில் உள்ள முக்கிய உள்ளூராட்சி அமைப்புகள் நகர சபை, பெரிய நகரங்களுக்கு நகராட்சி சபை, பட்டண சபை, அவர் சொல்லியிருக்கிறார் பட்டண சபை, நடுத்தர நகரங்களுக்கு பிரதேச சபை, கிராம மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு முக்கிய சட்டங்கள். நம்பர் 29 1947 நகர சபையின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டம். நகரசபை சட்டத்தின் கீழ் 1939 உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகத்திற்கான சட்டம். பிரதேச சபை நம்பர் 15 ஆஃப் 1987 கிராம மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான பிரதேச சபை அமைக்கப்பட்ட சட்டம். உள்ளூராட்சி அமைப்புகளின் பணிகள்: சாலை பராமரிப்பு, குப்பை அகற்றுதல், குடிநீர் மற்றும் சுகாதார சந்தைகள், பூங்காக்கள் பராமரிப்பு, கட்டிட அனுமதிகள் வழங்குதல். உண்மைதான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை, நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். லைசன் பார்க்குற சட்டம் அதில் இருக்கா இல்லையே? ஒரு ஆள்ற வாகனத்தை மறைச்சி லைசன் பார்க்குற சட்டமும் இல்லை. நீ வெத்தலை துப்பிரிக்கிற அந்த போட்டிருக்கிற அந்த சட்டம் பிரதேச சபை சேமருக்கு இல்லை. அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதை எங்கெங்கே அணுகணுமோ அப்படி அணுகி பார்க்கணுமென்று தான் நான் அதில் சொல்லியிருக்கிறேன் ஒழிய நான் வேறு அதில் எதுவும் தப்பாக சொல்லலை. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. மற்றும்படி நமக்கும் பிரதேச சபை சட்டங்கள் தெரியும். அந்தந்த ஆக்கள் அந்தந்த வேலைகளை செய்யணும். அதுதான் சொல்லியிருக்கிறேன். வீணான கம்பு சுற்றுற வேலைகள் வைக்க வேணாம். நமக்கு சட்ட ரூல்ஸ்கள் தெரியும். அதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பிரதேச சபை சேமர் அதிகாரங்களை உருவாக்கி சட்டங்களை உருவாக்குற அதிகாரம் இருக்கு. அந்த பிரதேச சபை சார்ந்து, அதுக்கு வெளியில் இல்லை, பிரதேச சார்ந்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் அந்தந்த நிறுவனங்களுக்கு தான் உண்டு. அதாவது போலீஸ் திணைக்களங்களுக்கும் சுகாதார திணைக்களங்களுக்கும் உண்டு. அதோடு சேர்ந்து ஒரு சேமர் என்ற வகையில் போய் அதுகளை கதைச்சி பேசி அவங்களுக்கு அதிகாரத்தை போட்டு இதை அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது சுகாதார பிரிவுக்கு சொல்லி செய்ய வைக்கலாம். இவர் தனியாக போய் செய்கின்ற அதிகாரம் இல்லை. இதுக்கு ஆறு வழங்குனது தான் அதில் கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்கள்.